வணக்கம் பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் நடந்திருக்கு. தமிழ் புத்தாண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லதொரு தொடக்கம் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பார்க்கை வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்பார்க் நல்ல ஸ்பார்க் ஆக்சுவலாக ரஷீதோட ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு. நம்ம மெதுவாக அதுக்கெல்லாம் வருவோம். தென் தல தரிசனம். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, தோனி ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் யூ. இப்போ நாங்கள் தோனியை பற்றி பேச பொருள் சாட்சியே போதுண்டா விடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு பேச போகிறோம். அதனால அது என்ன தோனி ரிட்டையர் ஆகணும் அவ்வளோ பேர் சோசியல் மீடியாவில் வந்து இஷ்டத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி பண்றாங்க. என்ன தோனி ரிட்டையர் ஆகணும், இந்த ஒரு மேட்ச் உடனே பேசுவாங்க. தோனினா உடனே ஓல்டு ரெக்கார்ட்ஸை தூக்கிட்டு வருவீங்கன்னு. இன்னைக்கு மேட்சை பாருங்க. இந்த சீசன்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறது சிஎஸ்கேலயே தோனிக்கு மட்டும்தான். என்னதான் ஒரு கடைசி ஐரானிக்கா டீமோட தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் தலை டெய்ல் எண்ட்ல வர்றவரு. ஆமா, டெய்ல் எண்டுங்க எல்லாம் ஒரே எண்ட்ல இருந்ததுனால என்னதான் இன்னைக்கு சிஎஸ்கே வின் ஆனாலும் இதுலயும் கொஞ்சம் ஓட்ட உடசல்லாம் இருக்கு. நல்லா விஜய் சங்கரனாவும் ஜடேஜானாவும் ரைட்டா அப்படியே வந்து அது வந்து தூபை மேலதான் மிஸ். ஆமா, தூபேவும் நல்ல பசியில வந்துட்டான் போல. நல்ல மொரட்ட பசி. வின் பண்ணிட்டாங்க அதனால விட்டோம். இல்லைன்னா வந்து நீ கடிக்கிறதே வந்துட்டு ஜடேஜா போலிங்ல தப்பிச்சிருவான். விஜய் சங்கரையும் தூபேவும் தான் போட்டு அடிச்சிருப்பாங்க. தூபே வந்து நிறைய டாட் பால் வைக்க ஆப்போசிட்ல இருந்த விஜய் சங்கருக்கே வந்து என்ன இவன் நமக்கே தப்பு தரான் அப்படின்ற மாதிரி அவரு ஸ்ட்ரெஸ் ஆகி இறங்கி சுத்த ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி 6 ஹிட்டரு அப்படின்னு சொல்லி தான் தூபை எடுத்து வச்சிருக்கீங்க டீம்ல. நாங்க வந்து ஃபீல்டிங் எல்லாம் பண்ண மாட்டோம், பவுலிங் எல்லாம் போட மாட்டோம். வந்தா நின்னா இறங்குவோம், ஃபுட் ஒர்க்கு கூட இருக்காது, நின்ன இடத்துல இருந்து பேட்டை வந்து நாங்க சுத்துவோம். 6 ஹிட்டர் அப்படின்றீங்க. இன்னைக்கு எத்தனை அவன் அடிச்சா 2 6 போச்சு. அதனால அடிக்கிறான், டீம்லயே அவன் தான் அடிக்கிறான். 9வது ஓவர் தான் ஃபர்ஸ்ட் 6 இன்னைக்கு வந்துச்சு. அதுவும் ப்ராப்ளமேட்டிக் தான். ஆனா ஃபிளமும் அசியும் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட அடிக்கிற பேட்டர்ஸ் கிடையாது, நாங்க எடுக்கல, ஆக்ஷன்ல மறந்துட்டோம். அதுக்கு பதிலாக நாங்க வந்து 4 அடிச்சு 60 வந்துருது. இப்போ 59 for 1. நீ போன பஞ்சாப் மேட்ச்ல 16 நினைக்கிறேன். இப்படிலாம் அடிச்சிடறானுங்க. அதனால 6 ஹிட்டிங்ன்றது எங்க தேவையோ தான் சொல்றாரு. கிரிக்கெட் வந்து பேஸ்பால் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு தூபே எடுத்து வச்சிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் ஆடணும்ல. ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு சப்போர்ட்டிவா நின்ட்டான். நிறைய பால் சாப்பிட்டாலும் ஃபீல்டர்ல நின்று எண்டு இதுல சொன்னான் போஸ்ட் மேட்ச்ல, நீங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கடைசி வரைக்கும் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி. அதனால பெருசா ரிஸ்க் டேக்கிங் இதாட்டம் ஃபோர்ஸ்லயே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆடினது ஓகே தான். அடுத்த மேட்ச்லயாவது இவ்வளவு பால் திங்காம வந்த உடனே அந்த பழைய ஸ்ட்ரைக்கை வந்து கொண்டு போனா நல்லா இருக்கும். ரொம்ப நாளா இந்த ஓப்பனிங் இல்லைன்னு சொல்லி கடைசியில ருத்ராஜ் வந்து சந்திரமுகினா, ஷேக் ரஷீத் வந்து கங்கா முழுசா அப்படியே மாறி ஒரு ஓப்பனிங் வந்து நல்லா ஆடுறதுக்கும் அதே மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அதே பேட்டு கூட ஹைட்டுமே ஒரே சிமிலர். மேட்ச்லயே போட்டு காமிச்சாங்க. பாதி ருத்ராஜ் பாதி சொல்லி ஒரே மாதிரி இருக்கு சந்திரமுகி கங்கா அப்படின்ட்டு. முழுசா மாறிய சந்திரமுகியா கங்கா இருக்கிறத பாருங்க. இந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ள நீங்க ஒரு முக்கியமான நபரை மிஸ் பண்றீங்க. யாரு? இட்ஸ் திரிபாதி. அவரும் அவர்கிட்ட தான் இது ரன் எதிரே பார்க்கல. அதனால எனக்கு 9 out of 10 அடிச்சிட்டீங்களா, கேட்ச் ஒன்று பிடிச்சிட்டான். அதனால நீ நீ வாங்குற காசுக்கு நீ வாங்கி வேலை பார்த்துட்டு தேங்க்யூ. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா சிஎஸ்கே ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சா சர்ப்ரைஸா இருக்கு கேட்ச் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அந்த லாஸ்ட் ஓவர் நீங்க பார்த்தீங்கன்னா நான் போட்டு தோனி பிடிச்சார்ல, அந்த கேட்ச் வேற கேம்ல பார்த்துட்டு இருக்கோம். சைட்ல நான் தோனி கேம்னு ஒன்று இருக்கும்ல, அதுல சைட்ல அந்த இதுல வந்துச்சு. இவன் தோனி வந்துட்டு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வரும்போது நான் பாத்துக்கிறேன்டா விடுங்கடா அப்படின்னு. அல்டிமேட்லி தோனியை பத்தி பேசி ஆகணும். இன்னைக்கு ஒரு சூப்பரான மேட்ச். ரொம்ப நாளா தோனி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. அன்கேப்டு யங்ஸ்டர் வந்து இன்னைக்கு அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த ஆப்போசிட் சைட்ல வந்து ஒரு ரன் அவுட் தூக்கி போடுறது. அது ஆக்சுவலி நடுவுல வந்து பவுலர் இருக்கான், நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் ஓடிட்டு இருக்கான். அவனை தாண்டி ஒன் பிட்ச்ல போயிட்டு அடிக்கிறதுலாம் அது வந்து ஃளைட் ஆகி போய் விழணும். ஓகே, நீ இப்படி போட்டா பேட்டர் வந்துருவான். அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அந்த கிளவரா யோசிச்சு அந்த பாலை வந்து அப்படி தூக்கி போட்டு அது போய் ஹிட் ஆகும் போது இது போதும். எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சீசனுக்கு நாங்க முட்டு கொடுக்கறதுக்கு இது போதும். இதெல்லாம் பத்தாது, குவாலிஃபை ஆகணும். முன்னாடி ஓவராம் த்ரோ போட்டிருக்கலாம், அப்ப வந்துட்டு அது ஹிட்டா இருக்கும். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அங்க டெவலப் ஆகி இப்படி தூக்கி போறது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்குவாட்ல உட்காந்துருக்கும் போது அது உண்மையிலே கிரிக்கெட்டோட இந்த நாடி நரம்பு ரத்தத்தெல்லாம் ஊர்னாதான் அந்த சிந்தனை வந்து இன்ஸ்டன்டா வரும். இப்போ ஒன்றும் இல்லை, வண்டி ஓட்ட கத்துக்கிறதுக்கும் ஒரு 20 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதே தான். இன்னொன்னு தோனி ஒரு கேட்ச் பிடிச்சாரு, சரியா ஸ்டம்புக்கு முன்னாடி கை வந்துருச்சான்னு. ஆமாமா, பதோனியோடது. யார்? தோனியா? தோனிக்கு செக் பண்றீங்களா? அவன் தவறு செய்கிறீர்கள். தோனிக்கு செக் பண்றீங்களா? ஸ்டம்பிங்க்கு அவன் அவ்வளவு தூரம் போயிட்டான். அவன் நீ இருக்கும் போது ஸ்டெப் லைட்டா கூட இப்படி தூக்க முடியாதுப்பா. என்னப்பா நீ. அண்ட் ரிஷப் பண்ணிட்டும் வந்து நல்ல ரிஷப் பண்ணிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டான் உண்மையான தலசன் அப்படின்னு. தலசன்
13th பிளேயரா சிஎஸ்கே காட்ட அப்படி. ஏன்னா அதான் அவன் தான் அடிச்சான், பட் தென் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஒரு 160 இருந்தான், அப்புறம் 130 இருந்தா. அந்த ப்ரெஷர்ல பதனி அவுட் ஆகிட்டான். பதனி அடிக்க போய் அங்க அவுட் ஆயிட்டான். மேட்ச் திரும்பினது எங்க தெரியுமா? இங்க பூரா அவுட் ஆனதுதான். ஐயோ என்னமா நோட்டீஸ் பண்ணியா? நான் வந்துட்டு பாத்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஓவர்ல இருந்து போட்டுட்டு இருந்தான், இந்த சைட்ல இருந்து போட்டுட்டு இருந்தான். போட்டுருக்கும்போது 3 பால் வைட்லயே போட்டுருந்தான். நான் யோசிச்சுட்டு மாட்டினா தூக்கி வச்சிருவான். வந்து தோனி வந்துட்டு இதை பேசினா அப்படி இப்படி நேரம் என்னன்னு தெரியல சொன்னாரு. சொல்லிட்டு அரௌண்ட்ல போறான். அரௌண்ட்ல ஒரு பாலுக்கு அப்புறம் அடுத்த பால் கரெக்டா எல்பி அவுட் சைட் ஆஃப்ல போட்டு அவன் நகர்ந்து நின்று அவுட் சைட் ஆஃப்லாம் போட போறான். இந்த பாலும் நவுந்துலான்னு கரெக்டா வந்துட்டு பேட்ல வாங்கி அவுட். மாஸ்டர் மீன்னா தலை இஸ் ஃபார் எ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. தோனி பத்தி பேசிட்டே இருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது இன்னைக்கு மேட்ச்ல. ரொம்ப கூல், காம், கம்போஸ்டா, அடிக்கக்கூடிய டார்கெட் தான். ஆனாலும் நாங்க வந்து கடைசி பிளட்டா கடைசி ஓவர்ல தான் முடிப்போம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போய். ஆக்சுவலா நீங்க மேட்ச் எங்க வின் பண்ண தெரியுமா? 2 பவர் பிளே லக்னோல. பவர் பிளேல 2 பவர் பிளேல பேட்டிங்லயே நம்ம தான் வின் பண்ணோம், பவுலிங்ல நம்ம தான் வின் பண்ணோம். பவுலிங் சூப்பரா இருக்கு சிஎஸ்கே. உண்மையிலே இந்த டீமை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த சிஎஸ்கே டீம்லாம் வந்து பிளே ஆஃப் வராது. ஓவர்டன் வந்துட்டு நல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் டைட்டா போறாங்க. ஏதோ ஒரு ஓவர் டைட்டா போனாங்க. ஒரு ஓவர்ல தான் ரன் லீக் ஆயிடுச்சு. ஓவர்டன் பேட்டிங் கூட ஆடி இருக்கலாம். நல்ல வேளை வரல. இல்ல தூபேக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு ஓவர்டனை கூப்பிட்டுருக்கலாம். அதெல்லாம் மட்டுமே செட் ஆகாது ரிட்டையர்மெண்ட்லாம். கான்வே மட்டும் கொடுப்பீங்க, வெளியே ஜடேஜா இருந்தா மட்டும் கொடுப்பீங்க. ஆமா, ஜடேஜா வந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபீல்டிங் தான். அந்த ஃபீல்டிங் வந்து சிஎஸ்கேனா பாஞ்சு பிடிப்பாங்க. அந்த மாதிரி லெகசில இருந்து இப்ப நம்ம கிட்ட கடைசியா எல்லா சிங்கமும் இறந்து கடைசியில ஒரு சிங்கம் மட்டும் வயசான சிங்கம் இருக்கும்ல. இப்போ வந்து ஜடேஜா சிங்கம் இருக்கு, தோனி சிங்கம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. மத்த எல்லா சிங்கங்களும் வந்து வேற வேற காட்டுகள். ஐ கேன் சி நூர் அண்ட் ஷேக் ரஷீத் நல்ல ஃபீல்டிங் அவங்களோட 2 பேரும் நல்லா பண்றானுங்க. ரஷீத் வந்து ஒரு டிராப், ஹைலி அண்டர்ஸ்டாண்டபிள், நர்வஸ்னஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச். அவன் பேட்டிங்ல வின் பண்ணி கொடுத்தான் போ. ஆமா, பேட்டிங்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பார்க் எங்கடான்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு தீபாவளியே வந்து நம்ம கண் முன்னாடி காட்டின ஷேக் ரஷீத் அவர்கள். தேங்க்யூ சோ மச். சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதுதான் எதிர்பார்த்தாங்க ரொம்ப நாள் ஆசை மேடம். இந்த கலர் சொக்கா போட்டு இது நல்லா பார்க்க இது 10வது. ஆனா டு குவாலிஃபை ரொம்ப ஆடக்கூடாது. ஓகே, லைட்டா ஒரு ஸ்டெப் போட்டுக்கோங்க அந்த மாதிரி. எனக்கு ஏன் இன்னும் என்ன போடலாம், தலைக்கு எப்படி மேன் ஆஃப் த மேட்ச் போச்சு? 2019 தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்திருக்காங்க தோனிக்கு. தோனியே வந்து சரிமையில எனக்கு ஏன்டா கொடுத்தீங்க 100 கொடுங்கன்னு அவரே சொல்ற அப்படி. ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்பெல் 100ஓட ஸ்பெல் 4 for 13 விக்கெட் இல்ல. ஆனா T20ல 4 for 13 எடுக்கிறதெல்லாம் ஆக்சுவலி 100ஓட ஓவர் தான் வந்து அவங்க டோட்டலா டம்ப் பண்ணதே வந்து 100ஓட ஓவர் தான். விக்கெட் எத்தனை மரம் தெரியுமா? எல்லாமே பைனரி. ஏதோ இது கம்ப்யூட்டர் கோடியுமே 1010101002 கடைசி பால் முன்ன 2 நினைக்கிறேன். ஆமா, எல்லாமே 01010 இல்லாம டைப் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சோ 100 வந்து ஒரு நல்ல, அவங்க டீம்லயுமே இந்த திக்வேஷ் ராஜ் எக்ஸ்பிளர் இருக்காங்க, அவனும் நல்லா டீடா போட்டான். விக்கெட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா 4 for 23 அனுபவம் போட்டான். அவன் அந்த சைன் எல்லாம் போடுவான். இன்னைக்கு சைன் போட முடியல, பாவம் இங்கில போல ஓவரா பண்றான். என்ன பவுலிங்னா பேட்டிங் அடிச்சா மட்டும் ஏதோ இப்படிலாம் செலிப்ரேட் பண்ற, என்னென்ன இதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன், நோட்லாம் எடுத்து காமிக்கிறீங்க. ஏன்னா விக்கெட் எடுத்தா செலிப்ரேட் பண்ணக்கூடாது, சும்மா இந்த பேட்டிங் மென்டாலிட்டி. இதெல்லாம் போலர்ஸ் விக்கெட் எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டா என்ன பிரச்சனை? இப்ப அவன் இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம், உனக்கு என்ன பண்ணலாம்? அது வந்து அவன் விக்கெட் எடுக்காம 4 ஓவருக்கு 40 கொடுத்து எடுக்கலாமே. அவன் 4 ஓவருக்கு 25 கொடுத்து 2 விக்கெட் கொடுத்து எடுக்கிறான். சைக்கலாஜிக்கலா பேட்ஸ்மேன் வந்து இவனை முந்து அடிக்கும்போது போலருக்கு எஃபெக்ட் ஆகாதா? நோட் எடுத்து காமிக்கும் எஃபெக்ட் ஆகாதா? மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானடா பேட் தூக்கி காட்டுறானுங்க. 100 அடிச்சா காமிப்பானுங்க. என்ன அதான்டா, இப்ப நீ செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா தான் எடுத்து காட்டுவாங்க. நீ 6 அடிச்சோனே எடுத்து காட்டுவாங்க. எனக்கு புரியல. நீ அந்த மாதிரி டாட் பால் காட்ட மாட்டேன், விக்கெட் லாஜிக்கா பேசிட்டான். ஐபிஎல் இல்ல, கிரிக்கெட்டே வந்து பேட்டர்ஸ் கேமை நோக்கி போகும்போது செம்ம காட்டம். கொஞ்சம் பவுலருக்கும் கொடுத்து பால் கொஞ்சம் உஸ்குன்னு திரும்பி இல்ல ஸ்விங் ஏதாச்சும் இருந்து அவன் தத்தளிக்கணும், அப்படியே ரன்னுக்கு தேடணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப 10 ஆள் தூக்கி ஆச்சு நல்லா இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து 180 கிலோ வச்சுட்டு இருந்தோம். ஓஹோ, எனக்கு ஆக்சுவலா நான் டிராப் பண்ணது கொஞ்சம் ஷாக்கு தான். ஐ மீன் இட் வாஸ் எக்ஸ்பெக்டட், பட் அது பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் சிஎஸ்கே நான் எதிர்பார்க்கல. ருத்ராஜ் கேப்டனா இருக்க வரைக்கும் அது நடக்கல. தோனி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கு. ஆக்சுவலி தோனி செம்ம கேப்டன்ரா, எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா இந்த டீம் வச்சுட்டு நீங்க எப்படி மற்ற டீம் எல்லாம் பாருங்க, அவ்வளவு அடிக்கிறாங்க இவ்வளவு அடிக்கிறாங்கன்னு பேசினாங்க.
லாஸ்ட் மேட்ச் வந்தாரு, என்ன கிரவுண்டுன்னு பார்த்தாரு, சரி பசங்க என்ன பண்றானுங்கன்னு ஒரு நல்லா பண்ணானுங்க. ஓகே இவனுங்களை வந்து சரி இவனுங்களை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்த வாட்டி டாஸ் வின் பண்ணாங்க. நீங்க பேட்டிங் ஆனீங்கன்னா எப்படியும் 150 கூட தாண்ட மாட்டீங்க, வாங்க நம்ம சேசிங்கே போவோம், நம்ம கிட்ட பவுலிங் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணாங்க. அதே டைம்ல வேற லக்னோ வந்து மிடில் ஓவர்ஸ்ல டைட் பண்ணிட்டாங்க. நல்லா டைட் பண்ணானுங்க. ரவி பிஷ்ணாயும் திக்விஜய் செம்மையா டைட் பண்ணிட்டாங்க. நிறைய டாட். மாக்ரம் வந்து விக்கெட் எடுத்தான், நல்லா போட்டான், டைட் பண்ணி போட்டான். அவன் ஸ்பெல் 4 அவனும் 4 for 23 தான் நினைக்கிறேன். அவங்க தோத்தது வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா பேசிக்கலி அவங்க நிறைய கேட்சஸ் விட்டாங்க. லாஸ்ட் 2-3 ஓவர்ல நீ தோனியை வந்து அப்பயே மேட்ச் அவுட் பண்ணுவானாமா? இல்ல அப்பயே மேட்சை விட்டானுங்க, முடிஞ்சிச்சு அங்கே. அப்பவே ரிஷப் பந்தை வந்து கொஞ்சம் சோகமா பார்த்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இட்ஸ் ஆல் கேம். ஸோ வெற்றியும் தோல்வியும் வந்து போகும். சிஎஸ்கே பாருங்க தொடர்ந்து 5 வாட்டி தோத்தோம், ஒரு கேம் ஜெயிச்சோடனே ஒரு மாதிரி குஷி ஆகுதுல்ல. இல்ல எனக்கு ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா வேற யாரு ஜெயிச்சிருந்தாலும் யார் அடிச்சு ஜெயிச்சிருந்தாலும் இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கு. இட்ஸ் அல்டிமேட்லி தோனி. இல்ல நம்ம இது பண்றோமா, இது வந்து அடிக்கடி வேணும்னே பண்றான்னு பண்ணுங்க, நமக்கு தான் தெரியும். டேப் கூட நம்ம வந்துட்டு இல்ல ஒட்டினாலும் அது விழுந்தது நம்ம டீம் மாதிரி வேற பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். அடுத்து யாரு கூட மேட்ச்? பங்காளிங்க கூட எம்ஐ. அவங்க வேற இப்பதான் ஃபார்முக்கு வந்துக்கிறாங்க. இல்ல நல்லா இருக்கும் மேட்ச், நல்லா இருக்கும், ஹெல்த்தியா காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருக்கும். ஏன்னா இப்பதான் வந்து இந்த டேபிள் கீழே இருந்த டீம்ஸ் எல்லாம் வந்து மும்பை, சென்னை, ஹைதராபாத் இதெல்லாம் வந்து ஜெயிச்சுட்டு வருது. ஸோ இது நம்ம காலம். நீ இறங்கி யாரா கபிலா பார்த்து, அவனும் கீழே தானே இருக்கான். இப்ப பிளே ஆஃப் பத்தி கவலை கிடையாது. ஆமா, we are here for the vibes. இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா, நமக்கு மேல இருக்கிற ஆர்ஆர், மும்பை, எஸ்ஆர்ஹெச் எல்லாருமே நம்மளோட ஒரு மேட்ச் கம்மி ஆடி இருக்காங்க. சோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் தென் பாப்போம் மேல தெரியும். ஏன் சிஎஸ்கே என்ன சீக்கிரம் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிச்சா? எல்லாம் எப்ப பார்த்தாலும் வந்து அதிக மேட்சஸ் வந்து சிஎஸ்கே தான் ஆடி இருக்கு. டெல்லியில 4-5 மேட்ச் ஆடி இருக்காங்க. பட் டீம் வந்து இப்போ கொஞ்சம் ஹோப் தெரியுது. ஜஸ்ட் அந்த மிடில் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் திரிபாத்தியை மட்டும் அப்படியே ஏதாவது திருப்பதி பக்கம் அப்படியே திருப்பி விட்டுட்டீங்கன்னா, வன்ஸ்பேடி எல்லாம் கொண்டு வந்தோம்னா, வன்ஸ்பேடி மட்டும் கொண்டு வந்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி போய் சொன்னீங்க ருத்ராஜ் கை ஓடிச்சுன்னு, அது திரும்ப கூட உள்ள கூட்டு வந்து தோனி போராடிச்சா கை தட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு கை ஓடையில அந்த வசூல் ராஜால அவார்டா கொடுக்க இன்ஜுரி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொண்டு வருவ? அவருக்கு பிடிச்ச இடத்துல இறங்கிட்டு போட்டோம். திரிபாதியை தூக்கிட்டு நீங்க வந்து ருத்ராஜ் இறக்கி விட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டீம். டோர்னமெண்ட் தூக்கிட்டீங்க, திருப்பி வந்தா நல்லா தான் இருக்கு. ஆனா வாய்ப்பு இல்ல, திருப்பி வந்தா கேப்டனா வரணும், திருப்பி அந்த இதெல்லாத்தையும் மாறணும். தோனியே கேப்டனா இருக்கட்டும், அது எப்படி நல்லா இருக்காது. ருத்ராஜுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, தோனி ஒத்துக்கலாம் யாரை கூப்பிடுவாங்க கேப்டன்சி? ஜடேஜாவா அஸ்வினா நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தூபே வச்சுக்கோங்க கேப்டனு. என்ன யோசிக்கிற? ஓகே ஓகேவா? இல்ல யாருமே இல்ல, நான் ஒருத்தர் பண்ணி தானே ஆகணும். ஒன்னும் யோசிச்சேன், தோனி இல்லைன்னு வச்சுக்கேன். தோனி இருப்பாரு, தோனி இருக்க வரைக்கும் தான் சிஎஸ்கேவே இருக்கும். ஒன்னும் இல்ல, அன்னைக்கே வந்து ஓடுற அப்படி டக்குன்னு கால் தான் பண்றது. அப்படி சொல்லாத. இப்ப இன்னைக்கு பார்த்தல இந்த மாதிரி தலை சென்ஸை கூட வச்சுக்கிட்டு கேமை வந்துட்டு மிஸ் பண்றோம். நல்ல கேம் இன்னைக்கு. அடுத்த சிஎஸ்கே மேட்ச் மும்பையோட, அதுல நம்ம யார் ரொம்ப கேவலமாடுவான்னு தெரியல, நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் பயங்கரமான பாண்டிங் வேற இருக்கு சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும். என்ன பிரச்சனைனா வாங்கடையில் ஆடுறோம். போன மேட்ச் போல்ட் செம்மையா போட்டான், பும்ரா அடி வாங்கினா, பும்ரா அந்த மேட்ச் கம்பேக் ஆகணும்னு சொல்லிட்டு வருவான். ஆக்சுவலி எம்ஐ சிஎஸ்கே ரெண்டு டீம்லயுமே பவுலிங் வந்து செம்ம டைட்டா இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. போல்ட். ஸோ நம்ம கிட்ட இருக்க பேட்டிங்லாம் வச்சு அவங்க பேட்டிங் ரோஹித்தை மட்டும் விட்டுனா பேட்டிங் சூப்பரா இருக்கு அவங்களுக்கு. அவன் அங்க அடிச்ச 6 சீசன் ஆச்சு. நீ வேற சிஎஸ்கே கூட மேட்ச்னா அடிப்பாடுறா. 100 அடிச்சாரோ. பாக்குற எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டை வந்து நல்லபடியா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த நல்ல தொடக்கம் ஒரு நல்ல பாதையை நோக்கி இந்த ஆண்டு வந்து போகும் அப்படின்றதுக்கு சிஎஸ்கே நமக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பார்க் தெரியுது. ஸோ லெட்ஸ் சி இந்த டோர்னமெண்ட் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். அதான் சொல்லணுமா? கேகேஆர் மேட்சை மறந்துடுங்க. எனக்கு அதெல்லாம் வந்து போகுது. மும்பையெல்லாம் அந்த மாதிரி தோத்துட்டோம்னு வச்சுக்கேன். சரி, நம்ம வெயிட் பண்ற மேட்ச்னா May 3 ஒரு சம்பவம் ஆர்சிபி இருக்கு. May 3 will be seated guys. சம்பவம் இருக்கு. இல்ல சீசனை விட்டு வெளியே போனாலும் அந்த அடுத்த அந்த ஆர்சிபி மேட்சுக்காக தான் திரிபாதி அங்கேயும் வந்துட்டு பாப்போம் என்ன ஆகுதுன்னு. Make sure to subscribe to the channel for further videos. Thank you so much for watching. And இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஸ்ரீகுமர்வேல், இது அருண் பாலாஜி. நன்றி.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக. அப்போ இது தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சிருவா. கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.